ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்து சமையல். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வெண்டைக்காய் மோர் குழம்பு. வெண்டைக்காய் மோர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. வெண்டைக்காய் மோர் குழம்பு பண்ணுறதுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுக்கிறேன். வெண்டைக்காயை நல்லா எண்ணெயில் வணக்கி எடுத்துக்கலாம். அப்போ தான் பிசு பிசுக்கு தன்மை இல்லாமல் இருக்கும். வெண்டைக்காய் நல்லா வணங்கிருச்சு, பிசு பிசுப்பு தன்மை இல்லாமல் வணங்கிருச்சு. இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய் அரை மூடி எடுத்து துருவி வச்சுருக்கேன், இது கூட சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பு 3 ஸ்பூன் அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன், இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஜீரகம் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இஞ்சி சின்ன துண்டாக 1 எடுத்துருக்கேன், இதையும் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகா 2 போட்டுக்கிறேன். சின்ன வெங்காயம் 3 போட்டுக்கிறேன். இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடுறேன். மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ தாளித்து விட்டுறலாம். எண்ணெய் 2 ஸ்பூன் விட்டுக்கிறேன். நான் கடுகு 1 ஸ்பூன் எடுத்துருக்கேன், உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் எடுத்துருக்கேன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இதை 3ஐயும் ஆட் பண்ணிக்கிறேன். வரமிளகா 3 ஆட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை 1 கொத்து போட்டுக்கிறேன். நல்லா இப்போ இதை வறுத்துக்கலாம். இப்போ நான் அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்திக்கிறேன். இது கூட நான் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். நல்லா இப்போ இதை கலந்து விட்டுக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். உப்பு தேவையான அளவு போட்டுக்கிறேன். நல்லா இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும், அது வரைக்கும் மூடி வைக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வெண்டைக்காய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இதை இப்போ ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இதை மூடி வைக்கலாம், வேகிற வரைக்கும். வெண்டைக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் குழம்பு ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நான் தயிர் இந்த கப்பில் 1 கப்பு தயிர் எடுத்து மிக்சியில் ஒரு ஓட்டி வச்சுருக்கேன். இந்த தயிரை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்சியில் ஒரு தடவை ஒரு ஓட்டி சேர்த்திக்கோங்க. இதை நல்லா இப்போ கலந்து விட்டுக்கலாம். வெண்டைக்காய் மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.